வியூவர்ஸ், மை நேம் இஸ் சந்தர் சீனிவாசன். நான் எம்கியூ இன்ஃபோடெக்கில் கிராஃபிக் டிசைனராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிக்மாவில் குரூப்புக்கும் ஃப்ரேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் நார்மலாக ஃபிக்மாவில் ஒரு லேண்டிங் பேஜே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதில் வந்து லோகோ இருக்கும், நேபார் இருக்கும், பட்டன் இருக்கும், ஹெட்டிங் இருக்கும், பேராகிராஃபும் இருக்கும், இல்லைனா பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்கும். நீங்கள் வந்து இது நார்மலாக நீங்கள் எடுத்து தான் வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரு குரூப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, இதே நீங்கள் வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஹெட்டர் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் இதிலேருந்து அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதே நீங்கள் குரூப்பிங் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா குரூப்பாக எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதே இது நீங்கள் ஃப்ரேம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ரெஸ்பான்ஸ் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு, நார்மலாக வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு, ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரெக்டாங்கிளோ குரூப்போ நீங்கள் யூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் ஆகாது. அதனால் ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் ஃப்ரேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லோகோ வந்து இப்படி தனித்தனியாக எல்லாம் தான் பண்ணியிருப்பீங்க. டெக்ஸ்ட்டு, ஐக்கானு எல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பீங்க. நான் வந்து எனக்கு நேபார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மொத்தமாக என்னால் வந்து மூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து குரூப் பண்ணியிருக்க மாட்டீங்க. குரூப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக என்னால் மூவ் பண்ணிக்க முடியும். நானே இப்போ வேறு ஒரு லேண்டிங் பேஜில் ஒரு வெப்சைட் எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த நேபார் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை வந்து குரூப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணாததுனால ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம குரூப்பிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் மொத்தமாக இது செலக்ட் பண்ணி நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டியும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் டி பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். அதை அப்படியே நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லேயரில் பார்த்தீங்கன்னா என்ன லேண்டிங் பேஜில் என்னென்ன ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம குரூப் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு வந்து லோகோ தனியாக குரூப் பண்ணலாம். லோகோவுக்கு ஐக்கானும் டெக்ஸ்ட்டும் நீங்கள் ஒரு குரூப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நேம் வச்சுருங்க. இதுக்கு நேம் வந்து நான் லோகோன்னு வைக்கிறேன். அது பக்கத்தில் நேபார் இருக்குது. நேபாருக்கு வந்து என்ன இருக்கோ அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணுறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் குரூப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஜி, இல்லைனா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாலும் குரூப் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதுவும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கண்ட்ரோல் ஜியும் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஜி வந்து ஷார்ட்கட்டு, நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நேம் வந்து பட்டன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் நேபார் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 சேர்த்து பட்டனு, நேபார், லோகோ இதெல்லாம் 3 சேர்த்தா தான் ஒரு ஹெட்டராக மாறும். இந்த 3 சேர்த்து நான் குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணிவிட்டு நான் ஹெட்டர்னு நேம் வைக்கிறேன். ஹெட்டர்னு நேம் வச்சுட்டு இப்போ வந்து லேண்டிங் பேஜில் ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் இருக்கும். அது கண்டென்ட்டு நீங்கள் வந்து ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஒரு குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு ஹெட்டிங் கண்டென்ட் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். நேம் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்டு, ஹெட்டரு, கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு இமேஜ் இந்த 3 சேர்த்து நான் ஒரு குரூப் பண்ணுறேன். இதுதான் லேண்டிங் பேஜ் அப்படின்னு நான் குரூப் நேம் வைக்கிறேன். ஹீரோ செக்ஷன் இந்த 3 சேர்த்து நான் ஹீரோ செக்ஷன்னு நேம் வைக்கிறேன். ஸோ இதுதான் குரூப்பிங்கோட ஸ்ட்ரக்சர். நீங்கள் பார்க்குறது இதுதான். இப்போ எனக்கு வந்து இந்த பட்டன் மட்டும் நான் தனியாக வேணும் அப்படின்னா இந்த பட்டன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் டி இல்லைனா காப்பி எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கண்ட்ரோல் டி கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வேறு ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் பட்டன் தேவை அப்படின்னா நீங்கள் இதிலேருந்தே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நேபாரும் வேணும் அப்படின்னா நீங்கள் நேபார் மட்டும் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதை கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். வேறு ஒரு லேண்டிங் பேஜில் உங்களுக்கு ஹெட்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கண்ட்ரோல் டி பண்ணி வேறு ஒரு சைட்டில் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓவராலாக குரூப்பிங் வந்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் ஓவராலாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து வச்சதுக்கும் இப்போ குரூப் பண்ணி வச்சதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். லேயர்லேயே உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது.
நீங்கள் குரூப் பண்ணாமல் நீங்கள் பண்ணது என்னென்ன லேயர் எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நிறைய லேயர்ஸும் இருக்கும். ஆனால் நீங்கள் குரூப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு ஹெட்டர் மட்டும் தனியாக வேணும்னா நீங்கள் ஹெட்டரை மட்டும் எடுத்துக்கலாம். ஹெட்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும். பட்டனுக்குள்ளே பட்டனு, ரெக்டாங்கிள், என்ன டெக்ஸ்ட்டு நீங்கள் எழுதிருக்கீங்களோ அது இருக்கும். நேபரில் எத்தனை இருக்கோ அத்தனை தெரியும். லோகோலையும் அதே மாதிரி நீங்கள் இருக்கும். அதே மாதிரி லோகோவில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐகானும் டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். பேக்ரவுண்டு இமேஜு, ஹெட்டரு, ஹெட்டிங் கண்டென்ட் இந்த 3ம் சேர்த்து இந்த 3ம் சேர்ந்தால் தான் ஒரு ஹீரோ செக்ஷனாக மாறுது. ஸோ குரூப்பிங்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து குரூப்பிங்கோட கான்செப்ட் இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம்க்கான கான்செப்ட்டை நம்ம பார்ப்போம். ஃப்ரேம்னால் நீங்கள் நார்மலாக மெனுவில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா ஷார்ட்கட்டு எஃப்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லைனா மொபைல் யூஐயோ இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கணும். ஃப்ரேம் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எஃப்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைலுக்கு பண்ண போகிறீங்கன்னா மொபைல் கிளிக் பண்ணுங்கள். என்ன மொபைலுக்கு பண்ண போகிறீங்கன்னா வித்தும் ஹைட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி டேபுக்கு பண்ண போகிறீங்கன்னா டேபுக்கு, டெஸ்க்டாப்புக்கு பண்ண போகிறீங்கன்னா டெஸ்க்டாப்புக்கு, இல்லைனா பேப்பர் A4 ஷீட்டு அதுலேயும் நிறைய இருக்குது. சோசியல் மீடியா போஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுலேயும் சோசியல் மீடியா சைஸ் எல்லாம் நீங்கள் இருக்குது. ஸோ நான் பண்ண போகிறது வந்து டெஸ்க்டாப்பு லேண்டிங் பேஜ், டெஸ்க்டாப் பேஜ் நான் பண்ண போகிறேன். ஃப்ரேம் நீங்கள் வந்து உங்களுக்கு இல்லை நீங்கள் பேனர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் சைஸ் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லேண்டிங் பேஜுக்கு நான் வித்து 1920, ஹைட் வந்து 1080 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் ஓவராலாக வித்தும் ஹைட்டும் ஈவனாக பெருசாகணும் அப்படின்னா நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த லிங்க் எடுத்து விட்டிங்கன்னா ஹைட்டு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை வித்து மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வித்தும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெஸ்க்டாப் சைஸ் வந்து 1920, 1080 ஹைட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இது வந்து ஹீரோ செக்ஷன் நான் நேம் வைக்கிறேன். இப்போ ஃப்ரேமுக்கும் குரூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து இதிலேருந்து நான் அப்படியே இதுக்கு முன்னாடி பண்ண லேண்டிங் பேஜை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நான் அந்த ஃப்ரேம்குள்ளே நான் வைக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் ஃப்ரேம் செலக்ட் பண்ணதுக்கு ஃப்ரேம்குள்ளார உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் ஆகணுமோ அதை வந்து ஃப்ரேமில் மட்டும்தான் பண்ண முடியும், குரூப்பிங்கில் பண்ணவே முடியாது. ஸோ ஃப்ரேமில் வந்து இப்போ 2 செக்ஷன் இருக்குது, இல்லைனா 2 லேண்டிங் பேஜ் இல்லைனா 2-3 செக்ஷன் வருது அப்படின்னா இதை நான் இதுக்குள்ளேயே நான் டூப்ளிகேட் பண்ணி நான் கீழே வைக்கிறேன். இப்போ நார்மலாக ஃப்ரேம் சைஸ் வந்து 1920, 1080 இருக்குது. இப்போ ஹீரோ செக்ஷன் மாதிரி எனக்கு இன்னொரு செக்ஷன் கீழே வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் காப்பி பண்ணிவிட்டு நான் இது கீழே நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணுறேன். லேயரில் ஃப்ரேமை செலக்ட் பண்ணால் ஃப்ரேம்ஸோட வித்து வந்து 1920, 1080 அதுக்குள்ளே வந்து எனக்கு இந்த 2 செக்ஷனும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரேம்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அது ஸ்க்ரோல் பிஹேவியரில் நீங்கள் ஓவர்ஃப்ளோவில் நீங்கள் ஹரிசாண்டல்னால் லெஃப்ட்டும் ரைட்டும் வரும், வெர்டிக்கல்னால் டாப்பும் பாட்டமும் வரும். ஸோ எனக்கு வந்து டாப்பும் பாட்டமும் தான் வேணும். அதனால் நான் வந்து வெர்டிக்கலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த லேயருக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே வந்து நிறைய ரெண்டு செக்ஷன் இருக்குது. எனக்கு வந்து ஒரு செக்ஷன் நான் ஹீரோ செக்ஷன் வந்து நான் வித்து வந்து 1920, 1080 வச்சுருக்கேன். அது மட்டும்தான் எனக்கு விசிபிள் ஆகணும். ஆனால் ஸ்க்ரோல் பண்ண வந்தால் எனக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் லேஅவுட்டில் கிளிக் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கிளிக் கண்டென்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரேமோட சைஸ் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ மட்டும்தான் விசிபிள் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற லேயரும் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து ரெஸ்பான்ஸ் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இருங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம பண்ணது வந்து ரெஸ்பான்ஸ் ப்ரிவ்யூ ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுது பாருங்கள். ஆனால் நீங்கள் லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். ஆனால் நீங்கள் குரூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பிங்காக இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரோல் நம்ம வச்சுருக்கிறனால ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் ப்ரிவ்யூவாக பார்க்கும்போது 2 லேண்டிங் பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இதுக்கு தான் ஃப்ரேம் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் குரூப்புக்கும் ஃப்ரேமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஃப்ரேமுக்குள்ளே வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்ஸ்குள்ளே நிறைய எலிமெண்ட் இருக்கும். அந்த எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோவாக இருக்கலாம், நேபராக இருக்கலாம், பட்டனாக இருக்கலாம்.
அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஹெட்டராக இருக்கலாம். அந்த ஹெட்டருக்குள்ளே ஒரு பேராகிராஃப் கண்டென்ட்டு, பேக்ரவுண்டு இமேஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு லேண்டிங் பேஜ். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் சிம்பிளான டாபிக்ஸ்லாம் நிறைய பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.